ஆந்திராவில் ஓடும் ரயிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். எலமஞ்சலியில் டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெட்டிகள் தீயில் எரிந்து நாசமாகின. இந்த விபத்தில் பயணி ஒருவர் பலியானார். விபத்து நடந்தது எப்படி என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் தாய்மானவன். ஆந்திராவில் ஓடும் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட ஒரு சூழலில் 70 வயது முதியவர் உயிரிழந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக டாடா நகரிலிருந்து எர்ணாகுளம் செல்லக்கூடிய விரைவு ரயிலானது நேற்று நள்ளிரவு 1:30 மணி அளவில் ஆந்திர மாநிலம் அனேகப்பள்ளி என்ற பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏசி பெட்டி B1 பெட்டியில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட ஒரு சூழலில் இந்த தீயானது மளமளவென அடுத்து இருக்கக்கூடிய M1 பெட்டியிலும் பரவ தொடங்கியிருக்கிறது. இதனால் அந்த ரயில் முழுவதுமே ஒரு கரும்புகை என்பது ஏற்பட்ட ஒரு சூழலில் இந்த தீ விபத்தை கண்டறிந்த லோகோ பைலட் உடனடியாக சாதுரியமாக இந்த அனேகப்பள்ளிக்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய இளமஞ்சலி என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் நேரடியாக ரயிலை நிறுத்துகிறாரு. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அவர்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பதறி அடித்து வெளியேறிய காட்சிகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சியை தற்போது நாம் பார்க்கலாம். காட்சிகள் வாயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் பயணிகள் தங்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு அலறி அடித்து ஓடி இருக்கிறாங்க அப்படின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நள்ளிரவு 1:30 மணிக்கு இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் விளைவாக தீயணைப்பு படை வீரர்கள் நேரடியாக வருகை தந்து தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த தீயை அணைக்கக்கூடிய பணிகள் என்பது அதிகாலை 3:30 மணி வரைக்கும் நடைபெற்றதாகவும் அதன் பிறகு அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் அனைவருமே 6 மணி வாக்கில் மாற்று ரயில் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் அவர்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டதை நேரில் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சமீப காலமாக ரயில்களில் ஏசி பெட்டிகளில் இது போன்று தீ விபத்து ஏற்படுவது என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தகுந்த பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருந்து வருகிறது. தீயை அணைத்த பிறகாக தீயணைப்பு படை வீரர்கள் அந்த விபத்து நடைபெற்ற அந்த பெட்டிக்குள்ளார சென்றபோது B1 பெட்டியில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தீ விபத்தின் காரணமாக ஆந்திர மாநிலத்தில் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த விபத்தின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தாங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.